ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்ல சுட சுட நல்ல கிறிஸ்பியான கோதுமை தோசை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். கோதுமாவை வெறுமனமே கரைச்சி தோசை ஊற்றுறத விட இந்த மெத்தடில் நீங்கள் வந்து தோசை செஞ்சிங்கன்னா குழந்தைங்க கூட வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். இப்போது நான் வந்து ஒரு பவுல் வந்து எடுத்துக்கிறேன். அந்த பவுலில் பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நான் வந்து ரேஷனில் வாங்கி அரைச்சேன் அந்த கோதுமை மாவு தான், கடையிலேருந்து நான் வாங்கலை. உங்கள்கிட்ட என்ன மாவு இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாவு கரைச்சி வைக்கும் போதே பெருங்காயத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ உப்பு அண்டு பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து கெட்டி இல்லாமல் வந்து நல்லா கரைச்சிக்கணும். அதுதாங்க ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னா சப்பாத்தி மாவுக்கு தேய்க்கிற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி கெட்டியாக வரும். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கெட்டிப்படாது, ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து டைரெக்டாகவே ஒரு 1.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கெட்டி இல்லாமல். பாருங்கள், கெட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு வந்து நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஊறணும். கோதுமை மாவை பொறுத்த வரைக்கும் நல்லா ஊற தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ நல்லா ஊறட்டும். நம்ம வந்து இப்போ அதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போது நான் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வந்து வச்சுருக்கேன். கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனி உளுந்தம்பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா தோசையில் சாப்பிடும்போது நாக்கில் படுறப்போ நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் கூடவே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து நான் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்க்கும் போது தோசை வந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கருவேப்பிலை அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப குட்டியாக கட் பண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்குறப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து வெளியில் வந்து தூக்கி போட மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்ருவாங்க. இப்போ இது கூடவே காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன சைஸில் ஒரு தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கேரட் சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம், ஏதாவது எனி வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச காய்கறி வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து முருங்கைக்கீரை சேர்த்து நீங்கள் பண்ணுறதுனால கேரட் எதுவுமே சேர்க்கலை. இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா கை விடாமல் நல்லா நீங்கள் வதக்கிக்கிட்டே இருங்க. சுருளில் வதக்கினாலே போதும். முருங்கைக்கீரை வந்து வேகணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் உப்பு இறங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கை விடாமல் இந்த மாதிரி 2 நிமிஷம் கிளறிட்டே இருங்க. முருங்கைக்கீரை வந்து லைட்டாக வந்து நல்லா சுருண்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை நம்ம மாவில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கோதுமை மாவு வந்து நல்லா ஒரு 20 மினிட்ஸ் வந்து நான் ஊற விட்டுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த மசாலா வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். இந்த வதக்கி வச்சு அந்த மசாலாவை சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிக்கும் போதே நீங்கள் ஜீரகத்தை போட்டு கூட தாளிச்சிக்கலாம். ஆனால் எனக்கு ஜீரகத்தோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் இந்த கோதுமை தோசையில். அதனால் வந்து நான் வந்து பொரிச்சு போடாமல் அப்படியே பச்சையாக போடுறேன். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள்.
இப்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நான் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் அந்த கலருக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்ல. வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அதிகமா சேர்த்துட்டோம் அப்படின்னா, அந்த மஞ்சள் வாசம் அடிக்கும். அதனால லைட்டா நீங்க பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அந்த பெருங்காயம், சேர்த்துருக்க முருங்கைக்காய், இதோட ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போவே வந்து நல்ல மணம் வருது. இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து நல்லா வந்து கரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தோசை வந்து ஊற்றி எடுத்துடலாம். நான் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர் வந்து லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் தோசையில் வந்து பெப்பர் யூஸ் பண்ணி பண்ணது இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து மிளகாய் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் பெப்பர் சேர்க்க போகிறதுனால. அதனால் நீங்கள் வந்து மிளகாய் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பெப்பர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பெப்பர் அதிகமாக சேர்த்துட்டு மிளகாய் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம ஊற்றி எடுத்துடலாம். நான் வந்து சின்ன கரண்டின்றனா ஒரு 2 கரண்டி வந்து ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து மெதுவாக வந்து இழுத்து விடுங்க. ஒரு அடை மாதிரி வந்து வரும். ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக ஊற்றுனீங்கன்னா நல்லா வரும். அடை மாதிரி வந்து ஊற்றிக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ சுற்றி வந்து நல்லா எண்ணெய் விட்ருங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மாவு வந்து நல்லா ஊறிட்டாவே பார்த்திங்கன்னா தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபக்கமும் நல்லா வேகும். ஸோ இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் தோசை வந்து ரெடி. நல்லா சுட சுட இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா டேஸ்டியாக இருக்குது. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுட சுட சாப்பிடும்போது எதுக்கு சைடிஷே இதுக்கு வந்து தேவையில்லை. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு வச்சுருக்கனால இந்த சிக்கன் குழம்பு வச்சு தான் நான் வந்து தோசை வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ கமகமன்னு இருக்குது. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபிங்க. ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சேர்த்துருக்குற அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து எடுத்து வெளியில் போட மாட்டாங்க. மறக்காமல் நீங்கள் இந்த கோதுமை தோசை ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. தேங்க்யூ.